Hi viewers, welcome to Spicy Tup channel. Spicy Tup channel la இன்னைக்கு நாம பாவ் பாஜி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இது வீட்லயே எப்படி பண்றதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் பாப்போம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3-4 தக்காளி, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியா நறுக்கிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கொத்தமல்லி பொடியா நறுக்குனது. அப்புறம் காய்கறிகள் எல்லாம் நிறைய வெஜிடபிள்ஸ் எது வேணா போட்டுக்கலாம் நீங்க. மெயினா பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோஸ், காலிஃப்ளவர், பட்டாணி மெயினா. பச்சை பட்டாணி இருந்தா அது ஓகே, இல்லனா ட்ரை பட்டாணியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். கேப்சிகம் ஒரு 1/2 கேப்சிகம் ஃப்ளேவருக்கு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டர். முதல்ல இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்து எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக மேஷ் பண்ண முடியும் காய்கறி எல்லாத்தையும். காலிஃப்ளவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது வேகிறதுக்குள்ள நம்ம இன்னொரு பேனில் பட்டரை போட்டு மெல்ட் ஆன உடனே 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே பொடியா நறுக்குன பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ரா ஸ்மெல் போகணும். போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடியா நறுக்குன டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரெட் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா கலர் வரும். ஸோ இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கின உடனே 1/2 கேப்சிகம் பொடியா நறுக்குனது அதையும் போட்டுக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கண்டிப்பாக போடணும். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆன உடனே தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாப்பொடி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் தனியா பவுடர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போட்டால் போதும். இப்போ பாருங்கள், சில்லி பவுடர்லாம் போட்ட உடனே நல்லா சூப்பரான கலர் வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த குடமிளகாலாம் நல்லா வேகட்டும். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச காய்கறிகள் எல்லாம் மேஷ் பண்ணிக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதை இருத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரேவியில். இந்த தண்ணியை எல்லாம் ட்ரெயின் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா மேஷ் பண்ண வரும். இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கணும். எவ்வளோ மேஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா வரும் கிரேவி.
இந்த மாதிரி மேஷர் இல்லைன்னா நீங்கள் கீரை கடைவோம் இல்லையா மத்து, அதை வச்சு கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மிக்சிலெலாம் போட்டு பண்ணக்கூடாது. கொஞ்சம் அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே மாவு மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி மேஷர் வச்சு பண்ணால் போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த மேஷ் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தான் பாஜின்னு பேர் ஹிந்தியில். இந்த பாஜி எல்லாம் போட்டு பண்ணுறதுனால பாவ் பாஜின்னு பேர் வந்தது. பாவுங்கிறது வந்து போர்ச்சுகீஸ் வேர்டு. அது பாவுன்னா சாஃப்ட் ப்ரெட்டு. இந்த பாவுன்ற வேர்டு வந்து போர்ச்சுகீஸ் காலனைசேஷன் அப்போ கோவாவில் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே அங்கேருந்து மும்பைக்கு இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ சாஃப்ட் ப்ரெட்டோட இது சாப்பிட்றதுனால பாவ் பாஜின்னு பேர். இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி அந்த பட்டாணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆகணும். அதெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பாவ் பாஜி மசாலா கடையிலலாம் கிடைக்கும், அதை ஆட் பண்ணிக்கணும். 1 to 1.5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் எவரெஸ்ட் பாவ் பாஜி மசாலா தான் நான் எப்போவுமே போடுவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் போட விரும்புனீங்கன்னா போட்டுக்கலாம், வேறு பிராண்டு. இப்போ இது நல்லா கெட்டியாக இருக்குது இல்லையா, இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுடலாம். உங்களுக்கு நேச்சுரலாகவே அப்படியே இருக்கட்டும்னா விட்டுடலாம். நீங்கள் பீட்ரூட் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா கூட அது நேச்சுரலாகவே அந்த நல்லா ரெட் கலர் கிடைக்கும். ஸோ அது உங்களோட ஆப்ஷன். ஸோ இப்போ தண்ணி விட்ட உடனே பாருங்கள் நல்லா லூஸ் ஆயிடுச்சு கிரேவி. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம். நல்லா தண்ணி ஊற்ற ஊற்ற இழுக்கும் இந்த கிரேவி. இப்போ கொஞ்சமாக ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சிக்கலாம். இந்த லெமனோட புளிப்பு டேஸ்ட்டு இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூனு சுகர் இதுவும் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். சூப்பரான பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தவா வச்சு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி இந்த பாவ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரெட் எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்கிது. இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக இப்படி ஸ்லிட் பண்ணி விட்டு இந்த பட்டரில் நல்லா தடவிக்கணும். 2 சைடும் தடவி இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதை சூப்பராக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி பாஜியோட வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இப்போ இந்த பட்டர்லேயே இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த பாவ் பாஜி மசாலா, கொஞ்சம் மிளகாப்பொடி இதெல்லாத்தையும் போட்டு தடவுனீங்கன்னா இன்னுமே ஸ்பைஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ வெறும் பிளெயினாக தான் பட்டரை போட்டு ஆட் பண்ணியிருக்கேன், ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சூப்பரான உங்களோட ஃபேவரட் பாவ் பாஜி ஸ்ட்ரீட் ஃபுட் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்த்தியும் கூட, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Happy cooking!